வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேத்திக்கு டிசம்பர் 6 ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடந்த நாள். ஒன்று அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள், ரெண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அந்த பார்லிமெண்ட்ல போய் குரல் கொடுத்தவர் கமல்ஹாசன் அவர்கள். அதே மாதிரி பாரத பிரதமராக இருந்த நரசிம்மராவ்டே நேரடியாக கேள்வி கேட்டாரு, கோவப்பட்டு கேள்வி கேட்டாரு. அந்த இது மெழுகுவத்தி ஏந்தி ஊர்வலம் போனாங்க. அந்த ஊர்வலத்திலையும் போனவர் கமலஹாசன் அவர்கள். அப்ப இம்மிடியட்டா தன்னுடைய எதிர்ப்பு குரலை கொடுத்தாரு. அதே மாதிரி அம்பேத்கர் அவர்களுடைய விஷயங்கள் அந்த ஜி தமிழ்ல ஒரு நிகழ்ச்சி நடந்த பொழுது, அந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சியா இருக்கட்டும், பல்வேறு தளங்கள்ல அம்பேத்கரை பற்றி பேசியிருப்பார் நம்மவர் கமலஹாசன் அவர்கள். ஸோ நேத்திக்கு எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. அதை விகடன் பிரசுரம் அவங்க வெளியிட ஆதவ் அர்ஜுனுடைய அந்த ஆதவ் அர்ஜுன் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் தனியா ஒரு பிரைவேட் அமைப்பு வச்சிருக்காரு. ஸோ அந்த அமைப்பு மூலமாக அதை வெளியிடுற அந்த பணியில் அவர் ஈடுபட்டார். அந்த நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், வழக்கறிஞர் சந்து, முன்னாள் வழக்கறிஞர் நீதிபதி சந்துரு, அதே மாதிரி அம்பேத்கருடைய பேரன், இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு விழா நடத்தினாங்க. இதுல அம்பேத்கரை பத்தி பேசப்பட்டதை விட அரசியல் தான் அதிகமாக பேசப்பட்டது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு திருமாவளவன் ஏன் வரல அப்படின்னு 8 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்த பிறகும், அது விஜயா இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும், அவங்க திமுகவுக்கு எதிராகவும் இந்த கூட்டணியில ஒரு விரிசலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடையும் பேசின மாதிரி இருந்தது. அதுலயும் விஜய் பேசின சில விஷயங்கள்லாம் அவர் என்ன அடிப்படையில பேசுறாருன்னே புரியல. அவர் என்ன சொல்றாரு, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இந்தியாவில் நடக்கலைங்கிறாரு. அப்ப இவர் வந்தா மட்டும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்துருமா? ஜனநாயகத்தின் ஆணிவேர் சுதந்திரமான நியாயமான தேர்தல் நியாயமாக நடக்கவில்லை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடக்கிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது இந்தியாவில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கலன்னு இவர் நம்புறாரா? எங்க நடக்கல? தமிழ்நாட்டில் நடக்கலையா? இல்ல மற்ற ஸ்டேட்ல நடக்கலையா? ஒருவேளை இவர் அரசியலுக்கு 2026 நின்னா மட்டும் அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்துருமா? அப்படி ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடக்காதுன்னு நம்பினாருன்னா இவர் எந்த தைரியத்துல அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இவர் பேசுறது என்னன்னா, அந்த மன்னர் ஆட்சி அப்படின்னு பேசுறாங்க, திமுக அட்டாக் பண்றாங்க, அந்த திமுக குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் அப்படின்னு இவரும் பேசுறாரு, ஆதவ் அர்ஜுனும் பேசுறாரு. ஆதவ் அர்ஜுன் 2021 யாருக்கு வேலை பார்த்தாரு? திமுக தானே வேலை பார்த்தாரு. அப்ப அவருக்கு தெரியலையா கலைஞருடைய மகன் ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதிங்கிறதெல்லாம் அப்பா அவருக்கு தெரியலையா? திடீர்னு இப்பதான் அவருக்கு தெரியுதா? சோ இது சந்தர்ப்பவாத அரசியலுடைய உச்சகட்டமா தான் இருக்கு. இது இந்த ஒரு புத்தக விழாங்கிறத விட இது ஒரு அரசியல். இது மூலமாக திமுக கூட்டணியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்ட விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சியே அமைந்திருக்கு. அதுல விஜயுடைய பேச்சும் பல இடங்கள்ல மேம்போக்கா இருக்கு. இந்த சூப்பர்ஃபிஷியல்னு சொல்லுவோம்ல, ரொம்ப டீப்பா இல்லை. அதாவது ஒரு புத்தகம் வெளியிடுறாங்கன்னா அந்த புத்தகத்தை பத்தி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிட்டு அதோட சேர்த்து அரசியலும் பேசுவாங்க. அரசியல் இல்லாத இடம் இருக்காது. கல்யாண வீட்டுல கூட அரசியல் தலைவர்கள் போனாருங்கன்னா அரசியல் பேசுவாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இவர் பேசுறது எப்படி இருக்கு அப்படின்னா, முழுக்க கூட்டணியை பத்தி எல்லாம் பேசுறாரு. இருமாப்புடன் 200 தொகுதியை வெல்வோம் என்ற திமுக கூட்டணி கணக்கை மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். இதுக்கும் அம்பேத்கர் விழாக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ இந்த மாதிரி, அதாவது திமுகவை அட்டாக் பண்ணணும்னு இதுல இவர் வரலன்னு வேற அதை சம்பந்தமா அவர் விளக்கம் கொடுத்தும் ஒரு சர்ச்சை, திருமாவளவன் அவர்கள் வரல அப்படின்னு. இப்படி இந்த மாதிரி இவருடைய கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை பத்தி பேசும் பொழுது இப்படி பேசுறப்ப அவர் எப்படி அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியும்? நம்பர் 1. நம்பர் 2, இது விடுதலை சிறுத்தைகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட சிக்கல். ஆதவ் அர்ஜுனா இவ்வளவு தூரம் பேசுறாரு அப்படின்னா அவரை இவ்வளவு தூரம் பேச அனுமதிச்சு அவரை கட்சியில உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சந்தேகம் வரும்.
ஒரு திருமாவளவனே அவருடைய வாய்ஸாக இவரை பேச வைக்கிறாரா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில தினங்கள்ல வந்து ஆதவ அர்ஜுனன் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார், அல்லது அவர் மீது ஏதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தோணுது. இனிமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது, ஏன்னா இப்ப நீக்கிட்டா கூட்டணிக்கு பயந்துகிட்டு அவர் பண்ணிட்டாருன்னு ஒரு இமேஜ் வரும். இவர் எப்படி பண்ண போறாருன்னு பார்ப்போம். இது வந்து விஜய் வந்து ஏதோ வித்தியாசமா மாற்று அரசியல் பண்ணுவார்னு பார்த்தா அவரே என்ன சொல்றாரு, நாம வந்து சம்பிரதாயமா அறிக்கை கொடுக்கறது, சம்பிரதாயமா ட்விட்டர்ல பதிவு போடுறது, சம்பிரதாயமா மழையில நனைஞ்சு காலை வேட்டியை தூக்கி கட்டிட்டு போஸ்ட் கொடுக்கறது, இதெல்லாம் சம்பிரதாயமா அரசியல் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்குங்கிறாரு. அதுதான் அரசியல். அரசியல்ங்கிறது காம்ப்ரமைஸ் தான். இப்ப புரிஞ்சிருக்கும் டஃப் பாலிடிக்ஸ்னா என்ன அப்படின்னு. விஜய்க்கு டைரக்டர் அகத்தியனுடைய பேட்டி பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதோட இறுதி பகுதியில தான் இதை பத்தி வருது. அதாவது 3 ஆளுமைகளை பத்தி கொடுத்து போட்டோ கொடுத்து கேட்கிறாங்க. ஒண்ணு வந்து பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் பாரதி ராஜா, இன்னொன்னு வந்து ரஜினிகாந்த், இன்னொன்னு வந்து நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய புகைப்படம் வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு கலைஞன் என் தலைமுறையில நான் பார்த்ததில்ல. அதாவது இவரே வந்து எப்படி இப்படி ஒருத்தர் உருவானார்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவரே பாட்டு பாடுறாரு, இவரே ஸ்கிரீன் பிளே பண்றாரு, இவரே டான்ஸ் ஆடுறாரு, இவரே டைரக்ட் பண்றாரு, இவரே நடிக்கிறாரு. எப்படி ஒருத்தர் உருவானாரு, ஒரு சிங்கரா, ஒரு லிரிசிஸ்டா, அது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி ஒரு கமலஹாசன் உருவாக முடியாதுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இவ்வளவு பரிமாணங்களோட, அதாவது இவ்வளவு டைமென்ஷனோட எப்படியா ஒருத்தர் வந்தாரு. நமக்கு வந்து பிரமிப்பாவே இருக்கு கமலஹாசனை பாக்குறப்ப. எப்ப பார்த்தாலுமே எனக்கு இவங்க சொல்றதுல ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, நான் அதிகமா பார்த்த படம் வந்து சலங்கை ஒலி. ஒரு 1000 தடவையாவது அந்த படத்தை பார்த்துருப்பேன். எப்படின்னா டிவிடி இருந்தது அப்ப. அந்த டிவிடியில டெய்லி நைட்டு சலங்கை ஒலி படம். அந்த காலகட்டத்தில் நாங்கெல்லாம் ஒன்று கூடுவோம், என் ரூமுக்கு வருவாங்க. அப்ப வந்து எல்லாரும் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே அந்த படம் பார்ப்போம். அதுல குறிப்பா வந்து அந்த பஞ்சபூதங்களும் முகவடிவாகும் அந்த சீனு, அப்புறம் அந்த இன்டர்வல் சீனு, அந்த இன்விடேஷன் அந்த அவர் கையில கிடைக்கும். அவர் வந்து இதுக்கெல்லாம் ஒரு, அவங்க அம்மா இறந்துருவாங்க அப்ப, ஜெயபிரதாவும் அவரும் இருக்கிறப்ப, இதுக்கெல்லாம் ஒரு தலையெழுத்து வேணும் அப்படின்னு நெத்தியில கைய வைப்பாரு. இந்த காட்சியை இவரும் குறிப்பிட்டு சொல்றாரு. இவர் 50 தடவை தியேட்டர்ல பார்த்தேங்கிறாரு, சுபம் தியேட்டர்ல பார்த்தேங்கிறாரு. இதே விஷயத்த வந்து பிரகாஷ் ராஜ் வந்து கமல் 15 விஜய் டிவியில ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதை எனக்கு நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதை நாங்க வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி டெலிகாஸ்ட் ஆனப்ப 50க்கு மேற்பட்ட கமல் ரசிகர்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கொரியர்ல அனுப்பிச்சு விட்டேன். நான் அந்த காலகட்டத்தில் சிடி போட்டு அனுப்பிச்சு விட்டோம். அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம். அப்ப அதெல்லாம் ஒரு மகிழ்வான காலகட்டங்கள்னு வைங்களேன். அப்ப வந்து பிரகாஷ் ராஜ் அந்த நிகழ்ச்சியில என்ன பேசினார்னா, அந்த இன்டர்வல் சீன் பாக்குறதுக்கு தியேட்டருக்கு போவாராம். அவர் வந்து 15 தடவை ஃபுல் படத்தை பார்த்திருக்காரு. 100 தடவைக்கு மேல அந்த இன்டர்வல் சீன், அந்த படம் வந்து 300 நாளைக்கு மேல ஓடுச்சு பெங்களூர்ல. அவர் போவார். பல்லவி தியேட்டர், என்ன தியேட்டர்னு கரெக்டா ஞாபகம் இல்லை அவர் சொன்னது. அவர் போறான். அப்ப சங்கிலியானான்னு ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டாரு, ஜீப்ரா கிராசிங்கை தாண்டி தான் போகணும் அப்படின்னு போட்டிருக்காரு. இவங்க அந்த படத்தோட இன்டர்வல் சீனை பார்க்கணும். அதாவது இன்டர்வல் சீனை இவங்க தியேட்டருக்காரங்கள்ட்ட கேட்டு வச்சிருவாங்க. தியேட்டர்ல பழக்கம் இருக்கும் இவங்களுக்கு. கரெக்டா அந்த 1:30 மணிக்கு இன்டர்வல் அப்படின்னா, மார்னிங் ஷோ 11 o'clock போடுறாங்கன்னா 1:30 மணி 1:45 இன்டர்வல்னா கரெக்டா 1:40க்கு உள்ள போவாங்க. இன்டர்வல் சீனை பார்த்துட்டு திரும்பி வந்துருவாங்க. தியேட்டர்லாம் பழக்கம் பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி நடக்கக்கூடிய ஒரு இதுல வந்து போலீஸ்ல மாட்டி ஒரு 300 பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காரு. அன்னைக்கு போய் எல்லாம் ஃபைன் கட்டிட்டு வந்திருக்காங்க. திருப்பி அடுத்த நாளும் அந்த இன்டர்வல் சீனை பார்க்க அதே மாதிரி போயிருக்காரு. அதுதான், நீங்க சலங்கை ஒலி படம் பார்க்காதவர்கள் அந்த படத்தை தயவு செய்து பாருங்க. ஒரு உன்னதமான ஒரு காவியம். அந்த படத்தோட இறுதியில் என்ன நம்ம போடுவாங்க, there is no end for any art ன்னு போடுவாங்க. அதுதான், ஒரு கலைக்கும் கலைஞனுக்கு முடிவே கிடையாது. டைரக்டர் அகத்தியன் வந்து கமல் சாரை நேரா பார்த்த தருணம் அப்படின்னா, அவர் சொல்றது வந்து, நமக்கு இந்தியன் படத்துக்கு வந்து தேசிய விருது கிடைத்தது சிறந்த நடிகருக்காக கமல்ஹாசனுக்கு. அப்ப வந்து காதல் கோட்டைக்கு வந்து சிறந்த இயக்குனர் அவார்டு கிடைச்சது. அப்ப 2 பேரும் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வந்து அந்த அறிவிப்பாளர் வந்து காதல் கோட்டையை தப்பா உச்சரிச்சிருக்காங்க. அந்த இது நடக்கும், விஞ்ஞான் பவன்ல வந்து ரிகர்சல் நடக்கும். அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி வரணும், எப்படி போகணும், ஜனாதிபதி கிட்ட எந்த இடத்துல மேல ஏறி எப்படி வாங்கணுங்கிற ரிகர்சல் நடக்கும். அப்ப வந்து அவங்க தப்பா உச்சரிச்சிருக்காங்க. அப்ப கமல் சார் திருத்தி இருக்காரு, அது வந்து காதல் கோட்டைங்க, தப்பா சொல்றீங்கன்னு.
அதே மாதிரி அவருடைய மகள் திருமணத்துக்கு வந்து இவர் கூப்பிட்ட பொழுது நேரா வந்து வாழ்த்தியிருக்காரு. இந்த 2 தருணங்களை வந்து அகத்தியன் நினைவு கூர்றாரு.